அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாம் ஏதோ ஒரு பொருள் வாங்கிறதுக்காக கடை வீதிக்கு போவோம். திட்டமிட்டு அரிசி வாங்கணும், அல்லது இந்த முறை நகை வாங்க போகிறோம், துணிமணி வாங்க போகிறோம், அப்படி பிளான்டாக ஒன்று வாங்கிறதுக்காக போவோம். போகிற வழியிலேயே சின்னதாக அங்கே ஒரு கடையில் சுண்டைக்காய் விற்றுக்கிட்டு இருப்பான். ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், பச்சை சுண்டைக்காய் இருக்கே, கொஞ்சம் சில பேர் வாங்கிக்குவாங்க. அப்புறம் ஒரு ப்ரஷ்ஷு, நம்ம இந்த வாஷிங் பேசின் அது கழுவணும் அப்படின்னா அதுக்கு அது மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு, இப்படி பெக்யூலியராக நம்ம ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இல்லை, இப்போ பயன்படாது, இப்போ இந்த நிமிஷம் அது பயன்படாது, ஆனால் எப்போது பயன்படும், அது தேவைப்படும் போது போய் வாங்க முடியாது. அப்படிலாம் நான் சில விஷயங்கள் பார்ப்போம், சும்மா வாங்கி போட்டுக்குவோம். அது என்றைக்கோ பயன்படுதோ இல்லையோ அதை பார்த்தோன்னே நமக்கு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தோணும். அது மாதிரி வாங்கி போட்டு வச்சுருப்போம். சில விஷயம் கொஞ்சம் நேரம் குப்பை கூட சேர்ப்போம் வச்சுக்கோங்களேன். அது மூலமாக நாமளே பெரிய குப்பை, நம்மளே நம்ம வீட்டில் வச்சுருக்கும்போது நாம் 2 குப்பையை சேர்த்தா என்ன, யாரை கேட்க போகிறாங்க? குட் பை சொல்கிற வரைக்கும் குப்பை, குட் பை சொல்கிற வரைக்கும் குப்பை, ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு சொல்லிகிட்டு இருக்குன்னு கேட்டால், சில விஷயம் நான் படிக்கும்போது யோசிப்பேன், இல்லை என்ன பிரயோஜனம், ஆனால் சுவாரஸ்யமாக இருக்கும். அது தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போது நான் பேசும்போது இந்த கண்ணை அமைக்கிறேன்ல, இந்த கண்ணை அமைக்கிறது 6 வினாடிக்கு ஒரு தடவை நம்ம கண்ணை அமைக்கிறோம். ஆவரேஜாக மனித வாழ்க்கையை எடுத்து பார்த்தா 25 கோடி முறை கண்கள் அமைக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தகவல் போட்டிருந்தான். இந்த தகவலால் என்ன பிரயோஜனம்னு தெரியாது. 25 கோடி முறை நாம் கண்களை அமைக்கிறோம்னு தெரிஞ்சு வச்சா என்ன பிரயோஜனம்னு தெரியாது. என்னுடைய நண்பரில் சிற்பி ரகுநாதன் ஒருத்தர் இருந்தார், நல்ல பேச்சாளர், ரொம்ப இளம் வயதில் இறந்து போனார். அவர் சொல்லுவார், பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஆஸ்திரேலியாவில் கங்காரு அதிகம் இருக்கிறது. கங்காரு ஆஸ்திரேலியாவுடைய ஸ்பெஷல் விலங்கு. அதை கேள்வி கேட்குறாரு, வாத்தியார் படிக்க சொல்கிறார். கங்காரு ஆஸ்திரேலியாவில் அதிகம் இருக்கிறது, கங்காரு ஆசியா, சரியாக சொல்லலைன்னு இந்த முட்டியில் அடித்தாராம் அவங்க வாத்தியார். நான் படிக்கும்போது, சார், கங்காரு ஆஸ்திரேலியாவில் தான் அதிகமாக உண்டாகுது, அது உயிரோடு இருக்குங்கிற விஷயத்தை சொல்லலேன்னு இந்த முட்டியில் எங்கள் வாத்தியார் அடித்து நான் மனப்பாடம் பண்ணேன். அவர் மேடையில் பேசும்போது ஒரு முறை சொன்னார், 46 வயசு அப்போ அவருக்கு. எனக்கு 46 வயசாச்சு. இன்னைய வரைக்கும் அந்த செய்தினால் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. எந்த இன்டர்வியூலையும் கேட்கல, எங்கேயும் சொல்ல முடியல. கங்காரு தான் ஆஸ்திரேலியாவில் அதிகமாக இருக்குது, ஆஸ்திரேலியாவில் தான் கங்காரு அதிகமாக இருக்குது. என்னத்துக்கும் அந்த செய்தி பயன்படலை. அதுக்கு எதுக்கு எங்கள் வாத்தியார் என்னை அடித்தார், அவர் மேலே கேஸ் போடணுன்னு எனக்கு கிண்டலாக பேசுவார். எதுக்கு என்ன அடித்தாரு, அந்த முட்டியிலே தட்டினார், நான் அதை எழுதலை, சரியாக சொல்லலைன்னு, என்ன பிரயோஜனம் அப்படின்னு. நான் நடுவராக இருந்தேன் அந்த பட்டிமன்றத்தில். அப்போ சொன்னேன், சிற்பி சார், இப்போ இந்த மேடையில் சொல்லி நீங்கள் கைதட்டல் வாங்கினீங்க, அதை சொன்ன உடனே ஜனங்க கைதட்டினாங்களா இல்லையா? பிரயோஜனமே இல்லாத எங்கள் வாத்தியார் படிக்க சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ கை தட்டினாங்களா இல்லையா? அதுக்கு தான் உங்கள் வாத்தியார் படிக்க சொன்னார். ஒரு மேடையில் ஒரு கிளாப்ஸ் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் சார், அதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா, அதுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு. என்னுடைய பாலிசி அப்படின்னு கேட்டால், எது எப்போ பயன்படும்னு தெரியாது. சும்மா நம்ம கேதர் பண்ணி வச்சுருப்போம். அதை சொல்லுவாங்க பல பேர், ரொம்ப அப்படி மூலையில் போட்டு வச்சுக்காதீங்க சார், வேஸ்ட்டு அப்படிம்பாங்க. மூலையில் போட்டுக்கு வேணாம், சில விஷயத்தை எடுத்து நம்ம புஸ்தகமாக வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஏன் சார் 25 கோடி முறை நம்ம இமைக்கிறோன்னா பெரிய விஷயம் இல்லையா? இன்னொன்று படித்தேன் பாருங்கள், நாம் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜீரண உறுப்புகள் 24 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்யுமா? இறந்ததுக்கு அப்புறம் அது ப்ராசஸிங், அது நம்ம ஜீரண உறுப்புகள் 24 மணி நேரம் செயல்படுமா. அது மாதிரி எலும்பு இருக்குல்ல, எலும்பு அது 4 நாள் தொடர்ந்து வளருமா. அதுக்கப்புறம் இந்த எலும்பில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள், நகம் வளரும். கல்லறையில் புதைச்சதுக்கப்புறம் சில பேர் எடுப்பா தான் நகம் வளர்ந்துருக்கும். ஏன்? இந்த எலும்பு, நகம், இதெல்லாம். இதை விட பெரிய வேடிக்கை, கண், காது, இதெல்லாம் 6 மணி நேரம் பணி செய்தான். ஆனால் டக்குன்னு புதைச்சிடாதீங்கன்றான். 6 மணி நேரம் பணி செய்தான். அப்புறம் தசைகள் 1 மணி நேரம் வேலை செய்தான். சிறுநீரகம் 6 மணி நேரம் வேலை செய்தான். உயிர் பிரிந்த பிறகு கூட உறுப்புகள் செயலை நிறுத்துவதில்லை. இது மாதிரி சின்ன சின்ன தகவல்லாம் என்ன எனக்கு தெரியாது, ஆனால் படிக்க சுவாரஸ்யமாக இருக்குது, எங்கேயோ பயன்படுது. நான் இது மாதிரி விஷயங்களெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவன். இல்லை, எனக்கு ஒரு சௌகரியம் வச்சுக்கோங்களேன், சும்மா ஒன்று இல்லாட்டி பேச்சில் ஒரு உருட்டு அதெல்லாம் சொன்னோம்னா கட கடன்னு சொன்னோம்னா பயந்துருவாங்க ஜனங்க.
இன்னும் நம்ம உடம்பு வந்து இத்தனை முறை வந்து ரத்தம் பம்ப் செய்கிறது, இத்தனை கிலோமீட்டர் ரத்தம் பயணம் செய்கிறது அப்படின்னா அட்லீஸ்ட் பேச்சாளனுக்கு பயன்படும், கேட்குறவங்களுக்கு என்ன பயன்படும் தெரியாது. மனித உடம்பின் 99 ரகசியங்கள்னு எனக்கு ஒருத்தர் ஒரு குறிப்பு அனுப்பிச்சிருந்தார். அதில் ஒரு 4-5 மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். 50 நாள் சில பெண்களுக்கு மாதவிடாய் காலம்ங்கிறாங்க. பொதுவாக 27-28 நாள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். 50 நாள், அந்த 50 நாட்கள் ஒரு முறை மாதவிடாய் ஆகிற பெண்களுக்கு 300 நாட்களில் குழந்தை பிறக்கிறதுன்னு கணக்கு பண்ணியிருக்காங்க. 28 நாளைக்கு ஒரு முறை மாதவிடாய் ஆகிற பெண்களுக்கு 280 நாட்களில். இதுக்கு என்ன பிரயோஜனம்? கால்குலேஷனுக்கு பயன்படும். அவங்களுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் என்ன மாதிரியா, அது 30 நாளா, என்ன மாதிரி 50 நாளா. கொஞ்சம் லேட்டராக அட்டைனிங் பியூபர்ட்டி சில பேருக்கு ஹெல்த்தி சைல்டு வரும். ரொம்ப லேட் இல்லை, நான் சொல்கிறது கொஞ்சம். அதே மாதிரி ஆயுள் கூட இருக்கும் அவங்களுக்கு. நான் அந்த மாதிரிலாம் சில பேரை ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன், எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி. சில டாக்டர்ஸோடு பேசும்போது அவங்கெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி. இந்த 28 நாளில் வந்து சுழற்சி இருக்கிறவங்களுக்கு 280 நாள் ரொம்ப மாதவிடாய் பிரச்சனை இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு குழந்தை குறப்பிரசவமாக அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. இன்னொரு செய்தி இதில் என்ன, நாம் பகலில் 8 மில்லிமீட்டர் சுருங்குறோமா டெய்லி. நம்ம பகலில் 8 மில்லிமீட்டர் சுருங்குறோமா, இரவு தூங்குறோம் பாருங்கள் 8 மில்லிமீட்டர் வளர்கிறோமா, உயர்ந்துடுறோமா. இப்போ நாமளே சுருங்கி விரிகிற தன்மை உடையவர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, தண்டுவடத்தில் உள்ள குருத்தெலும்பு இருக்குது இல்லையா, அது ஈர்ப்பு விசை காரணமாக அது அழுத்துதில்லை, அதனால நம்மளுடைய உயரம் குறையுதான் வளர்ந்த காலையில். இரவில் நம்ம அப்படியே படுத்துருக்கோன்னா விரைப்பு தன்மை இல்லை இல்லையா, அதனால் அந்த உயரம் கூடுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் வியர்வை இருக்குது பாருங்கள், நம்ம உடலில் வந்து 20 லட்சத்துக்கு வியர்வை சுரப்பிகள் இருக்கிறது. நம்ம 5 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் வரைக்கும் வியர்வையை வந்து நார்மலாக ஆவரேஜ் மனிதன் வந்து 5 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் வியர்வையை வெளிப்படுத்துகிறான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக வியர்க்கிறது, 40% கூடுதலாக வியர்க்கிறதுங்கிற. பெண்களுக்கு வியர்வை வர்றதை விட ஆண்களுக்கு கூடுதலாக இருக்குது அப்படின்னு. நம்முடைய கையில் நடுவிரலில் நகம் வந்து நடுவிரலில் நகம் வேகமாக வளருது, கட்டை விரலில் மெதுவாக வளருது. இதெல்லாம் சயின்ஸில் உட்காந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். அப்புறம் நம்முடைய சிறுநீரகத்தில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட வடிகட்டிகள் இருக்கிறது. நம்ம சிறுநீரகத்தில் அந்த சிறுநீரை எதுவும் வடிகட்டி வெளியே தள்ளணும்ல, அதுக்கு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த வலைப்பின்னல். எவ்வளோ பெரிய படைப்பு பாருங்கள். இது எதில் ஸ்பாயில் ஆகுதுன்னு கேட்டால், ஊறுகாய், உப்பு கருவாடு, ஆல்கஹாலு இதெல்லாம் அதிகமாக போச்சுன்னு சொன்னால் அந்த வடிகட்டி வீணாக போயிடும். சிறுநீரக பாதிப்பு ஏற்படுறதுக்கு அது காரணமாக இருக்குது. அப்புறம் மனுஷனுடைய முகம் இருக்குல்ல, அதை வந்து எத்தனை வகை, மொத்தமாக அந்த முக அமைப்பில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு ஓவியர்களுக்கு இது ரொம்ப பயன்படும். அந்த முக அமைப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படி மொத்தம் 520 வகை, உலகம் முழுக்க இருக்கிற மனித முகங்களுடைய கணக்கு எடுத்து பார்த்தா 520 வகை அந்த முகத்தோட அமைப்பு இருக்குது அப்படின்னு. அவனுக்கு நாக்கு நீளம்னு சொல்லுவோம்ல சில பேருக்கு, எங்களை மாதிரி பேச்சாளர்னு ரொம்ப சொல்லுவாங்க, ரொம்ப நாக்கு நீளம், ஆசையாக சாப்பிட்ணுங்கிற சில பேருக்கு நாக்கு நீளம் அப்படிம்பாங்க. நம்ம நாக்கோட மொத்த நீளம் 10 சென்டிமீட்டர். இதெல்லாம் பரவாயில்ல சார், நம்ம வாழ்க்கையில் எதை கடக்கிறோமோ இல்லையோ 10 சென்டிமீட்டர் கடந்தால் ஜெயிச்சுடலாம். என்ன, ஒவ்வொரு மதத்தில் ஒவ்வொன்று புனித ஸ்தலம்னு எங்கெங்கேயோ போவாங்க, 300 மைல் 400 மைல் அப்படி கடக்க வேண்டிய தூரம் இந்த 10 சென்டிமீட்டர். என்ன, இந்த நாக்கை ஒழுங்காக வச்சு, பேசக்கூடாது பேசினாலும் பிரச்சனை, சாப்பிடக்கூடாது சாப்பிட்டாலும் பிரச்சனை. இந்த நாவடக்கம்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல, அது உனக்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்முடைய முதுகெலும்பில் 33 முள்ளெலும்பு இருக்குது அப்படி. நம்ம உடம்புல தோல் இருக்குல்ல, தோலோட எடை மட்டும் 27 கிலோகிராம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் மூளையில் மடிப்பு இருக்குல்ல, அந்த மடிப்பு தான் ஒருத்தனுடைய அறிவு கூர்மையை தீர்மானிக்கிறது அப்படின்னு. இன்னொரு பெரிய விஷயம், ஏன் நம்ம எல்லாரையும் அனுசரித்து போகணும் வாழ்க்கையில், 10-20 பேரோட அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறாங்களே ஏன் அப்படின்னு. இந்த பாருங்களேன், நான் நடக்கணுங்கிறதுக்கு ஒரு அடி எடுத்து வைக்கிறேன்னு வச்சுங்க, என்னுடைய இடது காலை ஊனிக்கிட்டு நான் வலது காலை அப்படி எடுத்து வைக்கிறேன்னு வச்சுங்க, 54 தசை எனக்கு உதவுனாதான் நான் நடக்க முடியும். ஒரு அடி கால் அடி எடுத்து வைக்கணும்னா என் உடம்பில் 54 தசை
நடுவில் எனக்கு ஒரு மசில்ஸ் பெயின் வந்து இந்த ஸ்பார்க் டாக்டர் புகழேந்தி அவர்களிடத்தில் அந்த வலிக்காக அவர் ரொம்ப விசித்திரமாக சொல்வார். எனக்கு இங்கே வலிக்குதுன்னு சொன்னால் வேறு இடத்த அமுக்குவார். அவர் ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நடங்க அப்படிம்பார், ஈஸியாக இருக்கும். இப்போ எந்திரிங்க அப்படிம்பார், ஈஸியாக இருக்கும். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்வார், அப்பா பணம் கட்டினா தானே சார் பையன் பள்ளிக்கூடம் போவான்பார். அவருக்குன்னு ஒரு பாஷை. அப்பா பணம் கட்டினா தானே சார் பையன் பள்ளிக்கூடம் போவான், பையன் பள்ளிக்கூடம் போல அப்படின்னா அப்பா இன்னும் பணம் கட்டலை அப்படிம்பார். இவர் தான் அப்பாவான். இங்கே அமுக்குனா அங்கே நடக்க முடியும். இதுக்கு மூளை வேறு அங்கே இருக்குது, இந்த தசையினுடைய அந்த மூலம் அங்கே இருக்குது. அங்கே ஒரு அமுக்குனா அந்த தசை இழகிடுது, நடக்க முடியுது. எப்படி இயற்கை அல்லது இறைவன் இப்படி ஒன்றா எடுத்துங்க. படைப்பு எப்படி இருக்குது பாருங்கள். ஓரடி நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் 54 தசைகள். அப்புறம் வந்து ஆரோக்கியமான மனுஷனுக்கு என்ன அடையாளம்னா, படுத்தா 7 நிமிஷத்தில் தூங்கிடணுங்கிறான். படுத்தா 7ஆவது நிமிஷம் தூங்கிடுறான் அப்படின்னா அவன் ஆரோக்கியமான மனுஷன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். நமக்கு விட்டமின்ஸ் தேவையில்லை. குறைந்தபட்சம் 13 விட்டமின் நம்ம உயிர் வாழ்வதற்கு உடம்பில் தேவைப்படுகிறது. அப்படி நம்ம சிந்திக்கிற வேகம் இருக்குல்ல, ஒரு மூளையிலேருந்து சொற்களை சிந்திக்கிற பாருங்கள். நிமிடத்துக்கு 500 சொற்கள் சிந்திக்க முடியும். என்ன வித்தியாசம் தெரியுமா? பேசுகிறது 100 சொற்கள் தான் பேச முடியும். அதனால தான் சில பேருக்கு குளரும் பார்த்தீங்களா. ஏன்னா மூளை சிந்திக்கிறது 500 சொற்களை சிந்திக்கும், ஆனால் 100 சொற்களை தான் பேசும். இது மாதிரி 99 செய்திகள், ஆச்சரியமான செய்திகள். நம்முடைய நகம் டெய்லி 0.1 மில்லிமீட்டர் வளருது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கு, நான் நடக்கிறதுக்கு சொன்ன பாருங்கள், அது மாதிரி பேசக்கூடிய ஒரு வார்த்தை பேசணும்னா 72 தசை வேலை செய்ய வேண்டியிருக்கு. 72 தசை. நம்முடைய நுரையீரலில் 3 லட்சம் துவாரங்கள் இருக்குது. அப்படின்னு ஒரு மனுஷன் எச்சில் 2 லிட்டர் அவனுடைய தினந்தோறும் சுரக்குதுங்கிறான். 2 லிட்டர் எச்சில் சுரக்குது அப்படின்னு. இந்த ஆணாக இருந்து பெண்ணுடைய குணம் இருக்கும், பெண்ணாக இருந்து ஆணுடைய குணம் சில பேருக்கு ஏற்படும். என்னன்னா அட்ரினல் சுரக்கிறதுல பெண்ணாக இருந்து அட்ரினல் கூட சுரந்துட்டா அவர்களுக்கு ஆணின் இயல்பு வருமா, ஆணாக இருந்து அட்ரினல் சுரந்துட்டா பெண்ணினுடைய இயல்பு வருமா. இப்படி மூக்கு வாசனையை நுகருது அப்படின்னு சொன்னால் 50 லட்சம் செல்கள் வேலை செய்கின்றன. இதயம் வந்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் தடவை லேப்டாப் அப்படின்னு அடிக்குது, வருஷத்துக்கு 4 கோடி தடவை அடிக்குது அப்படின்னு. நீங்கள் மனித உடலில் இருக்கிற வச்சு 900 பென்சில் பண்ணலாம். உடம்புல இருக்கிற இரும்பை கொண்டு 2 அங்குலத்துக்கு ஒரு ஆணி பண்ணலாம். அப்புறம் வந்து நான் சொன்ன பாருங்கள், 97,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ரத்த நாளம். நம்முடைய உடம்புல இருக்கிற ரத்த நாளம் 97,000 கிலோமீட்டர். நான் முதல்ல சொல்லிட்டேன், இது கடைக்கு போகும்போது வேறு எதையும் வாங்கிட்டு வர மாதிரி, இதெல்லாம் படித்து வச்சா என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் குறைந்தபட்சம் மற்றவங்களை பிரமிக்க வைக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஆஃபீஸ் மீட்டிங்கில் பேசுகிறீங்க, விட்டு அடிச்சிங்கன்னு வச்சுங்க, இந்த லைன்ஸு ரோட்டில் பேசுகிறீங்க, சும்மா விட்டு உலாச்சினிங்கன்னு வச்சுங்க, அப்படியே நம்மளை பெரிய அறிவாளின்னு மற்றவங்க நினச்சிருவாங்கல்ல. எனக்கு இந்த மாதிரி தகவல் சேகரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்சவங்க நீங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ வேறு ஒரு கருத்தை சொல்கிறேன். இதெல்லாம் எங்கள் ஒளிபரவட்டமில் போட்டிருக்கிறோம். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போங்க, ஒளிபரவட்டம் லிங்க் இருக்குது. ஒரு சொடுங்க, ஒளிபரவட்டம் படிங்க, சேமித்து வைங்க. ஒளிபரவட்டம் புஸ்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் எப்போ பயன்படும்னு தெரியாது, ஆனால் எப்போவாது பயன்படும், சேமித்து வைங்க. இன்னொரு நீதிகளெல்லாம் தொகுத்திருக்கும். வெறுங்கையாக ஆகிற அளவுக்கு தர்மம் செய்யாதே, முகம் சிவப்புக்கும் அளவுக்கு கோபம் கொள்ளாதே, பிறர் குறுக்கு வழியில் போகும் அளவுக்கு பொறாமையை வளர்க்காதே, மனம் பிறருக்கு வலிக்கும் அளவு வார்த்தையை விடாதே, அடிமையாகும் அளவு அன்பை செலுத்தாது. சில பேர் ரொம்ப அன்பு செலுத்தி அடிமையாக்கிடுவாங்க. அடிமையாகும் அளவிற்கு அன்பை செலுத்தாதே, சண்டை உண்டாகும் அளவுக்கு விவாதத்தை செய்யாதே, அமைதியை கெடுக்கும் அளவுக்கு ஆசையை சேர்க்காதே, பழிவாங்கும் அளவுக்கு பகையை வளர்க்காது. ஒரு சின்ன கோபம் இருக்குது, ரைட் போயிட்டு பழிவாங்கும் அளவுக்கு பகையை வளர்க்காது, மனம் வெறுக்கும் அளவுக்கு செயல் செய்யாது, கண்ணீர் வடியும் அளவுக்கு கவலைப்படாது. நாம் இந்த உலகத்தில் அடைந்ததெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கிற பரிசு. நாம் ஒன்றை இழந்தால் வருத்தப்பட வேண்டியதில்லை. பியூட்டிஃபுல் பொன்மொழி. நாம் ஒன்றை இழந்தால் வருத்தப்பட வேண்டியதில்லை, அது மற்றவருக்கு வாய்ப்பு. நமக்கு ஒன்று இழப்புன்னா அது மற்றவருக்கு வாய்ப்பு இல்லையா? ஸோ இப்படி லைஃப்பை எப்படி எடுத்துக்கணுங்கிறதுக்கான நல்ல கருத்துக்கள் இதெல்லாம் ஒளிபரவட்டம் படித்தா அவங்க வாழ்க்கையில் பயன்படணுங்கிறதுக்காக கொடுத்துருக்குறோம். இன்னும் ஒரே ஒரு செய்தி, நம்ம பயனற்றவர்கள்னு சொல்ல பாருங்கள், இதை ஓஷோ ஒத்துக்கவே மாட்டார். நீ யார் பயணம் எல்லாம் இடம் போடுறதுக்கு? இறைவன் படைப்பில் எதுவுமே வேஸ்ட் இல்லை. அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஜென் ஸ்டோரி. ஒரு பானை கொஞ்சம் ஓட்டை,
இன்னொரு பானை நல்ல பானை. ஒருத்தன் தண்ணி எடுத்துகிட்டு வருவான். இதை எடுத்துகிட்டு வந்தால் ஒரு பானை தண்ணி கிடைக்கும். அதை எடுத்து வரும்போது அரை பானை தண்ணி சொட்டிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டாக சொட்டிடும். அந்த ஓட்டை பானை வருத்தப்பட்டு தான் அந்த பானை அளவுக்கு நான் பண்ண முடியலல்ல. அது ஒரு பானைனா ஒரு பானை தண்ணி கொடுக்குது. நான் வழியெல்லாம் தண்ணி சிந்திடுறேன். நீ உன் முதலாளிக்கு வேலை செஞ்சால் கூட பாரு, நான் ஒரு பானைக்கு ஒரு பானை கொண்டாந்து கொடுக்கல, பாதி தான் கொடுக்குறேன்னு தண்ணி தூக்கிட்டு வரவன்ட்டு அப்படி தோளில் மூங்கில் கட்டி தூக்கிட்டு வரான். அவங்ககிட்ட இந்த ஓட்டப்பானை சொல்லிச்சான். இப்போ ஓட்டப்பானை மட்டம்னு நினைக்கிறோம், அது தண்ணியை கொட்டுதுன்னு நினைக்கிறோம், அது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறோம். என்ன திங்கிங் பாருங்கள் ஜென்னில். அந்த தண்ணி தூக்கிட்டு வரேன் சொன்னான்னா, இல்லையே வர வழியெல்லாம் பாரு, ஓம் பக்கமாக நான் நடந்து வர வழியெல்லாம் பாரு, புல் முளைச்சிருக்கும், 2 பூ பூத்துருக்கும், விதவிதமான பூ பூத்துருக்கும். ஏன்னா நீ டெய்லி தண்ணி அதில் சொட்டிக்கிட்டே வருதில்ல. இந்த பானை வந்த வழியை பாரு, ஒன்றும் இருக்காது, அப்படியே ஒன்றுமே இருக்கும், எல்லாம் பொட்டல் காடாக கிடக்கும். அப்போ ஒன்றாத ஒரு உபயோகம். எங்கேயோ ஒரு புல் வளருது, எங்கேயோ ஒரு செடி வளருது, எங்கேயோ ஒரு பூ பூக்குது. பூமியை அழகாக்குகிறாய், வருகிற வழியை அழகாக்குகிறாய். எத்தனை பூச்சி ஒன்றில் உட்காந்து எந்திரிச்சு வாழ்ந்துட்டு போகும், எவ்வளோ ஏற்பாடு பண்ணுற சார். யோசிச்சு பாருங்களேன். நாம் சில பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் சார். இவன் வேஸ்ட்டு, இவன் பூமியிலேருந்து என்ன போகுது. தயவுசெய்து யாரையும் அப்படி வேஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க. அவங்க ஏதோ ஒரு பலனுக்கு இருக்கிறாங்க. அவங்க உலகத்தை எப்படி அழகுபடுத்துகிறாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும். இந்த உலகத்தில் யாருமே வேஸ்ட்டு கிடையாது. அவங்களும் இந்த உலகத்தை அழகுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல செய்திகள் ஒளிபரவட்டும்ல இருக்குது. படிங்க, பாதுகாத்து வைங்க.